ஹாய்ங்க, இன்னைக்கு நம்ம வந்து சண்டே வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மணி 8:30 தான் ஆகுது. 8:30க்கே நாட்டுக்கோழி, நம்ம வீட்டு கோழி தாங்க, கமக்க ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க. சரி, இந்த நாட்டுக்கோழி இட்லியோட சாப்பிட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல் வீடியோ பார்த்துடலாங்க. நம்ம இன்னைக்கு சண்டே வேலைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பாட்டு வேலை 8 மணிக்கு முடிஞ்சுது. ஆனால் 8 மணிக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு 10 மணிக்கு பசியோடு இருக்கிறப்ப இப்படி நாட்டுக்கோழி குழம்புல தண்ணியாட்ட ஊற்றி இங்கே பாருங்க, ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்குங்க. அந்த பசியோடு இருக்கிறதுக்கு ஒரு குக்கர் சாப்பாடு காலியாகும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம செடியெல்லாம் கொஞ்சம் அறுக்கணுங்க, போய் அறுத்து விட்றலாம். இந்த கறிக்கரவால் பார்த்தீங்கன்னா போன தைக்கு எடுத்தது, இந்த தைக்கு தான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம சோளம் கருதெல்லாம் அறுக்கலை. இந்த 15 வருஷமாக அந்த கறிக்கரவால் தைக்கு மட்டும்தான் எடுப்போம். தை மாதம் எடுத்து இதை அறுக்கிறதோட சரி, அப்புறம் மேலே வச்சுருவோம். அங்கே வரங்க முல்லைப்பூ சரியான புதராட்டம் ஆயிடுச்சுங்க. என்னென்னு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பூ கம்மியாக தான் பூத்துது, செடி பயங்கரமாக தலைஞ்சிருச்சு. ஃபுல்லாக அறுத்துடலாங்க. நடுவில் ஒரு மாமரம் ஒன்று இருக்குது சென்டரில், அந்த செடிக்கு இந்த செடிக்கு சென்டரில். சரி, அது தன்னால் வந்த மாமரம் தான், அதனால் நாங்கள் விட்டாச்சு. செடியெல்லாம் வாங்கி வைக்கல. பார்க்கலாம், காய்ச்சிச்சின்னா அதை அப்படியே பெருசாக விட்டுறலாம். காய்க்கலைன்னா அப்புறம் என்னென்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு அறுத்துருக்கணும் பாருங்க. அறுக்கிறப்ப வந்து வேர் வந்து அசையாமல் இருக்கணும். அறுத்தா தான் முல்லைப்பூ வந்து நல்லா நிறையா பூக்குங்க. போன டைம் வந்து நான் வேற ஆள் விட்டு அறுத்துட்டேன், அதனால வேற ஆட்டி ஆட்டி அறுத்துட்டாங்க. செடி வந்து அழுங்காப்பில் இருக்கணும், அப்போ தான் பூக்கும். இந்த வருஷம் பார்க்கலாம், அறுத்துருக்கோம் எத்தனை பூ வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ தலைன்னு பாருங்களேன். அதெல்லாம் அறுத்து முடிச்சாச்சுங்க. இனி அவங்க அப்பாவை தான் அழுந்து அள்ள சொல்லிடணும், அத்தனை அது குப்பையாகி போச்சு. சாதி முல்லை செடியும் பாருங்கள், பூவான ஒவ்வொன்று இருந்ததுங்க. ஜாதி மூச்செடியில் முடிஞ்சதுங்க, எல்லாமே முடிஞ்சது. எவ்வளோ க்ளீனாக அறுத்துட்டோம்னு பாருங்கள். ஒரு இலை கூட இல்லை, ஒரு தலையுமே இல்லாமல் அறுத்துட்டோம். நீ நம்ம ஒரு நாளைக்கு 2 டைம் காலையிலையும் சாயந்தரம் தண்ணி ஊற்றுனோம்னா குப்புன்னு தலைஞ்சுக்குங்க. குப்புன்னு தலைஞ்சோன்னா நீ பார்த்தீங்கன்னா பங்குனி சித்திரையிலே பூ வந்துடும். முல்லைப்பூ வந்து பங்குனி சித்திரையிலே நல்லாவே முல்லைப்பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இத்தனை குப்பையெல்லாம் அவங்க அப்பா அள்ளிட்டு போய் சொல்லிடுறாங்க. அள்ளிட்டு போய் காஞ்சன்னு தீ வச்சு விட்றலாம். பார்த்திங்கன்னா நம்ம காய் இருக்குங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம், அதெல்லாம் பொறிச்சிடலாம். நம்ம பாடி கட்டெலாம் பாருங்கள், கூட கூப்பிட்டு தான் போகிறோம் நம்மளுக்கு காட்டுக்குள்ளே காய் பொறிக்கிறனால. கத்திரிக்காய் ஒரு 4 செடி தாங்க இருக்குது. 4 நாளைக்கு ஒரு ட்ரிப் பொறிச்சாலே 10 காய் 15 காய் வருங்க. அங்கே வருங்க. ஆனால் என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய். எந்த உரமே போடலைங்க, எந்த மருந்துமே போடல, தண்ணி மட்டும் ஊற்றுவேன். அதை ஒரு நாளைக்கு ஊற்றுவேன், ஒரு நாளைக்கு மறந்துடுவேன். இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அரசணிக்காய் ஒரு 6-7 காய் இருக்குங்க. எல்லா காயும் பொறிச்சிக்கலாம். இத்தனை காய் நாங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் யாருமே அரசணிக்காய் சாப்பிட மாட்டோம். சாப்பிட்லினாலும் பக்கத்து வீட்டில் நோம்பிக்கு கொடுத்துக்கலாம் பொங்கலுக்கு, அதனால அறுத்தாச்சு. எங்கள் வீட்டில் நான் ஒருத்தி மட்டும் தான் சாப்பிடுவேன், யாருமே சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் சரி போட்டோம். ஆனால் கொஞ்சம் புதராட்டம் ஆகி போச்சுங்க. நம்ம போட்டது பக்கத்தில், கொடி போனது முள்ளு வெளியெல்லாம் தாண்டி போயிடுச்சு. எல்லாம் மயில் கொத்தி கொத்தி காயமாயிருக்கும் பாருங்கள். ஒரு 4-5 காய் மட்டும் அறுத்துக்கலாங்க, மற்றதெல்லாம் நோம்பி கழித்து அறுத்துக்கலாம். அந்த காயம் இருக்குது பார்த்திங்களா, மயில் நிறைய சாப்பிட்டுச்சுங்க. அதனால் காய் கம்மியாக தான் நம்மளுக்கு இந்த வருஷம். இல்லைன்னா நிறையா காய் எப்பயுமே இருக்கும். நம்ம வந்து அதான் சொல்கிற பாருங்க, மருந்தெல்லாம் போடுறதே இல்லை. அந்த ஆடி 18 அன்னைக்கு நான் விதை ஊனிட்டுருவேங்க. ஆடி பெருக்கு முடிஞ்ச 18 அன்னைக்கு ஊனிட்டோன்னா கரெக்டாக தை மாசியில் காய் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். மாசிலையும் இருக்கும், பங்குனியிலும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா அரசணிக்காய் வச்சுட்டோம்னா பங்குனியிலும் கூட நம்ம குழம்பு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு காய் அப்படியே தான் இருக்கும். அடுத்து பீக்கங்காய் பாருங்க, பொறிச்சிக்கலாம். பீக்கங்காய் கொஞ்சம் புதராட்டாக தான் இருக்குங்க. பொறிச்சு அப்படியே அந்தளவு போய்க்கலாங்க. அந்தலையும் காய்ஞ்சி பார்த்திங்களா, பொறிச்சிட்டு வந்துட்டோம். எவ்வளோ காயின்னு பாருங்க. அரசணிக்காயும் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. இந்த காய் நம்ம எத்தனையுமே யூஸ் பண்ண நம்மளுக்கு இல்லைங்க, பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த அரசணிக்காய் எப்போயுமே நான் ஸ்கூலுக்கு சத்துணவு கொடுத்துட்ருவேன். வருஷம் எப்போவுமே 2 காய் 3 காய் நான் வீரியம்பாளையம் ஸ்கூலுக்கு கொடுப்பேன். இந்த வருஷம் எப்படா கொண்டு போகிறேன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு ரிசப்ஷன், அதுக்கு மேம் வருவாங்க, நம்ம கூட தான் வருவாங்க அந்த ரிசப்ஷனுக்கு. நான் அவங்க கூட தான் போகிறேன். அதனால் இது அவங்ககிட்ட கொடுத்து விட்டோம்னா, காரில் போட்டு விட்டோம்னா அவங்க நாளைக்கு கொண்டு போய் ஸ்கூலில் குழந்தைகள் கொடுத்துருவாங்க. அங்கே வந்து 300 குழந்தைகள் இருக்குது. 2 காய் போட்டு சாம்பார் வச்சா தான் அவங்களுக்கு தாட்டு. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.